பாலக்கீரை போண்டாவுக்கு வந்துங்க நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேங்க. நான் அதில் ஒரு கப்பு வந்து நான் பாலக்கீரை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் இதுக்கு பாருங்கள், நான் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவுங்க, அரை கப்பு வந்து நான் கடலை மாவு போட்டுக்கிறேங்க, 1/4 கப்பு வந்து நான் அரிசி மாவுங்க, ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க, பச்சை மிளகா நான் ஒரு 3 மிளகாய்ங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டுங்க கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிடுதுங்க, ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேங்க. நான் இப்போ இதுலேயே பாருங்கள், நான் கொத்தமல்லி தழை, புதினா தழை, கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் கட் பண்ணுதுங்க. மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூனுங்க, கொஞ்சமாக நான் வந்துங்க அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்துங்க நான் சமையல் சோடா போட்டிருக்கிறேங்க. நான் இதுக்கு நம்ம தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. ஒரு பெருவெங்காயங்க நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுங்க. நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. மாவு கூட நல்லா கை வச்சு கலந்துக்கிட்டுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆறாப்பில் நான் எண்ணெய் போட்டுட்டுங்க, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க, நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கிறேங்க. நான் மாவு இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டுங்க. நான் கெட்டியாகவும் இல்லாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாதீங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே உள்ளே வேகாதுங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்குங்க. இந்த மாதிரி தாங்க கரெக்டாக இருக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க, எண்ணெய் போட்டுருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த போண்டா போட்டுடலாங்களா, கீரை போண்டாவை. அப்படியே மெதுகாக அடுப்பில் வச்சு வேக வைக்கணுங்க, ரொம்ப வச்சா கருகி போயிடுங்க. இப்போ நம்ம போண்டாவை கிளறி விடலாங்களா. நம்மளுடைய கோதுமை கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாங்க.